எந்த பணப்பையும் தொடாதே, வழியில் யாரையும் விசேஷமாக வாழ்த்தாதே, ஆட்டுக்குட்டி மாதிரி போ. இவையெல்லாம் இயேசுவின் கட்டளைகள் என நம்ப முடிகிறதா? ஏன் அவர் 12 சீடர்களை தவிர மேலும் 72 பேரை தேர்ந்தெடுக்கிறார்? இன்றைய நற்செய்தியிலே ஏன் இயேசு அவர்களை 2 பேராக அனுப்புகிறார்? ஏன் அவர்களை முற்றிலும் சுமையில்லாமல் பயணிக்க சொல்லுகிறார்? வாங்க இந்த காணொளியில பார்ப்போம். இயேசு தனது போதனைகளுக்கும் குணப்படுத்துதலுக்கும் தயாராக இருக்கும் மக்கள் மத்தியிலே இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்ற செய்தியை விரைவாகவும் பெரிய அளவிலும் அறிவிக்க விரும்புகிறார். இந்த 72 பேரை அனுப்புவது அவருடைய செய்தி இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் உரியது என்பதை அவர் தொடக்கத்திலேயே அறிவிக்கிறார். இது நற்செய்தியின் உலகளாவிய நோக்கத்தை நிலைநாட்டுகிறது. இருவர் இருவராக செல்லுங்கள் என்று சொல்லுவதன் அர்த்தம் என்னவென்றால், யூத சட்டத்தின்படி ஒரு சாட்சியம் உண்மையானது என்று கருதப்பட குறைந்தது 2 சாட்சிகள் தேவை. இதை உப ஆகமத்திலே 19வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கலாம். பிறகு ஏன் பணப்பையும் மிதியடிகளை வேண்டாம் என்று சொல்லுகிறார்? யூத ரபிக்கள் பயணங்களின் போது கையில் எந்த பணப்பையும் எடுத்து செல்லாமல் கடவுளையே சார்ந்திருக்கும் வழக்கம் இருந்தது. இயேசுவின் இந்த பணப்பை வேண்டாம் என்ற கொள்கை தெய்வத்தை நம்புறவனுக்கு சுமை இல்லை என்பதை நிரூபித்து பணியில் முழு வேகத்துடன் கவனம் செலுத்தச் சொல்லும் ஒரு அற்புதமான அர்ப்பணிப்பு கோட்பாடாக இருக்கிறது. ஆனால் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் என்று சொல்வதன் அர்த்தம்? காரணம், இயேசு இங்கு அநாகரிகத்திற்கான அழைப்பை கொடுக்கவில்லை. மாறாக அந்த காலத்தின் நீண்ட பண்பாட்டு சடங்குகளை தவிர்த்து அவர்களின் நோக்கம் சமாதானம் என்ற ஆசீர்வாதத்தை வீடுகளுக்குள் கொண்டு செல்வதுதானே ஒழிய வழியில் பேசுவதில் நேரத்தை வீணடிப்பதல்ல. இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்வதன் அர்த்தம் என்னவென்றால், சமாதானம் என்பது யூதர்களின் மிக சாதாரணமான மற்றும் ஆழமான வாழ்த்து செய்தி. வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவர் என்பதன் அர்த்தம் என்ன என்றால், பண்டைய மத்திய கிழக்கு நாடுகளில் விருந்தோம்பல் ஒரு புனிதமான கடமையாக கருதப்பட்டது. அதனால் சீடர்கள் தங்கள் பணியின் காரணமாக விருந்தோம்பலை எதிர்பார்க்கலாம் என்று இயேசு கூறுகிறார். இது தர்மம் அல்ல, மாறாக அவர்கள் செய்யும் உன்னதமான சேவைக்கான சரியான அங்கீகாரம் இது. நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்ப்போம். ஒரு வீட்டுக்குள் நுழையும் போது, ஒருவருடன் பேச தொடங்கும் முன்பு உங்கள் வார்த்தைகளையும் மனநிலையும் ஒரு நொடி வடிகட்டுங்கள். உங்கள் கையில் இருப்பது அமைதியா அல்லது எரிச்சலா? இன்று பலர் உணர்வு ரீதியாகவும் மனதளவிலும் நோயுற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை மருத்துவர் அல்ல, மாறாக அன்பின் அருகாமை. நாம் தேவனிடம் வேலையாட்களை அனுப்புங்கள் என்று ஜெபிக்கும் அதே வேளையில் நாம் ஏன் அவர் அனுப்பியிருக்கும் வேலையாட்களாக இருக்கக்கூடாது? ஜெபிப்போமா? அன்பான இறைவா, எங்கள் சுமைகளாகிய கவலைகளையும் பயங்களையும் உமது பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். உம்மீது முழு நம்பிக்கை வைக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். நேரத்தை வீணடிக்காமல் உமது அன்பின் அருகாமையை மனசோர்வுற்றோருக்கு கொண்டு செல்ல எங்களுக்கு வழிகாட்டும். ஆமேன்.